மிக மோசமான ஒரு கொடூர துயரங்களாக நடைபெற்றது. அந்த மரணங்களுக்கு இன்றைக்கு உயிர் நீத்த அத்தனை சொந்தங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தலைமையகத்தில் இன்றைக்கு அந்த 41 பேருக்கும் நம்முடைய தலைவர் மாகாண தலைவருடைய தலைமையில் இப்பொழுது வீரவணக்க அஞ்சலி நிகழ்வு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் முதலில் நடக்கின்ற ஒரு அஞ்சலி நிகழ்வு விடுதலை சிறுத்தைகள் தலைமையகத்தில் நடக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் நடக்கின்ற இந்த நிகழ்வு தான். அதேபோல 41 பேர் இறந்த அந்த உறவினர்களுக்கு அந்த குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் 50,000 ரூபாய் ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் நிதி வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. வருகிற 11ஆம் தேதி நம்முடைய தலைவர் அவர்கள் கரூரிலே சென்று அந்த குடும்பத்தினருக்கு அந்த நிதியை வழங்கியிருக்கிறார்கள். இதுவும் தமிழ்நாட்டில் அரசு ஒரு பக்கம் செய்தாலும் அரசியல் கட்சி என்கின்ற அடிப்படையில் முதலில் செய்கின்ற ஒரு நிதி உதவி நிகழ்வு இதுதான். ஆகவே இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சியாக இருந்தாலும் யார் இறந்தாலும் அவர்களுடைய துயரத்தில் பங்கேற்பது என்பது என்னுடைய நிலைப்பாடு. தலைவர் அவர்களுடைய இந்த மனிதநேய அடிப்படையில் இந்த வீரவணக்க நிகழ்ச்சியில் நம்முடைய மகத்தான தலைவர் அவர்கள் முதலில் அந்த இறந்தவர்களுக்கு அகவணக்கம் செலுத்துகின்ற வகையில் சுடரேந்தி சாஞ்சிக்கணும். அண்ணா இங்கே பார்த்துங்க. சாஞ்சிக்கணும். திரும்பாத சாஞ்சி எப்படியோ உட்கார், நீ பாட்டு உட்கார். சாஞ்சி லைவ்லாம் போயிட்டு கேட்க
கடலில் நிகழ்ச்சியில் கணக்கு போடுறது நிகழ்ச்சியில் கூப்பிட்றாங்க நிகழ்ச்சி நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் கை வச்சுக்கிட்டா மட்டும் ஒன்றும் நீ மூலம் அப்படி வாங்க நீங்க யாரும் எழுந்திருக்காதீங்க மற்றெல்லாம் உண்ணாவிரதம் மற்றெல்லாம் அமைதி காக்கிறோம். கரூரில் நடந்த நெரிசல் சாவுகள் தமிழகத்தை மட்டுமல்ல அகில இந்தியாவையே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. குறைந்தது 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் இந்த நெரிசலில் சிக்கி பலியாகி இருக்கிறார்கள். அந்த கொடும் துயரத்தில் நாமும் பங்கேற்க வேண்டும், துக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த அஞ்சலி நிகழ்வை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். மறைந்த 41 உயிர்களை சார்ந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் வகையில் அனைவரும் சில நிமிடங்கள் அமைதி காத்து பலியான தோழர்கள் யாவருக்கும் அகவணக்கம் செலுத்துவோம். சில நிமிடங்கள் அனைவரும் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி பிடிக்குமாறு நிற்பவரை மட்டும் உட்காரணா நீ ஏன் இருக்கிறீங்க? மீண்டும் அமைதி காக்க வேண்டுகிறேன். யாரும் கூச்சல் வேண்டாம். நெஞ்சிலே அவர்களை நினைந்து நம்முடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வோம். அமைதி காப்போம், அகவணக்கம் செலுத்துவோம். நன்றி. ஒவ்வொருவரும் அமைதியாக எழுந்து வந்து
அண்ணா பங்களிப்பாக பண்றீங்களாங்க ரூபாய் 1,00,000 என்பது முதல் தவணை நிதியாக வழங்குகிறார். என்னென்ன பண்ற நீ சால் வாங்குறதுக்கு தாமரை செல்வர்கள் கடலூர் மாநகர துணை மேயர் இப்போது 50,000 ரூபாய் அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகை வழங்குவதற்கு பங்களிப்பு செய்கிறார். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம்.